தரம் 13 அலகு 12 கம்பெனி கணக்கீடு பற்றி கற்போம். கம்பெனி என்பது தனியார் துறைக்குரிய ஒரு வணிக அமைப்பாகும். உலகில் மிக பிரபல்யம் வாய்ந்த வணிக அமைப்பு இதுவே ஆகும். வரையறுத்த கம்பெனி என்பது உரிமையாளரிலிருந்து வேறான சட்ட ஆளுமை கொண்ட தனித்த அலகாகும். இலங்கையில் 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படுகின்ற நிறுவனமே கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியாக கருதப்படும். கம்பெனிகள் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். இலங்கையில் 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனி சட்டத்தின் கீழ் கம்பெனிகள் பதிவு செய்யப்படுகின்றன. கம்பெனிகளை பதிவு செய்யும் அதிகாரம் கம்பெனி பதிவாளருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் பங்குகளுக்கு செலுத்தும் பணத்தினால் கம்பெனிகள் மூலதனத்தை திரட்டிக் கொள்கின்றன. கம்பெனிகளின் பங்குகளை கொள்வனவு செய்து கம்பெனி மூலதனத்துக்கு பங்களித்தவர்கள் பங்கு உரிமையாளர்கள் என குறிப்பிடப்படுவார்கள். பங்கு உரிமையாளரின் வாக்குப்பலத்தால் தேர்வு செய்யப்படுபவர்கள் கம்பெனியின் இயக்குநர் சபை உறுப்பினர்கள் ஆவர். அவர்களே கம்பெனியின் நிர்வாகத்தை நடாத்துவார்கள். பங்குகளால் வரையறுத்த பொறுப்பு, உத்தரவாதத்தால் வரையறுத்த பொறுப்பு என இரு முறைகளில் பங்காளர் பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருக்க முடியும். குறித்த நபர் கொள்வனவு செய்துள்ள பங்குகளுக்கு செலுத்த வேண்டிய முழு பெறுமதி அளவுக்கு அவர் பொறுப்பு வரையறுக்கப்படும். இதுவே வரையறுத்த பொறுப்பு என்பதன் கருத்தாகும். உதாரணமாக ஒருவர் ரூபாய் 10 வீதமாக 5000 பங்குகளை கொள்வனவு செய்துள்ளார் எனில் அவர் கொள்வனவு செய்த 5000 ரூபாய் பங்குகள் தொடர்பாகவும் செலுத்த வேண்டிய மொத்த தொகை 5000 தர 10 50000 மட்டுமே ஆகும். இதுவரை கம்பெனி ஒரு பங்குக்கு ரூபாய் 7 மட்டுமே வசூலித்துள்ளது எனில் இந்த 5000 பங்குகள் தொடர்பில் இந்த பங்குரிமையாளருக்கு இன்னும் உள்ள பொறுப்பு ஒரு பங்குக்கு ரூபாய் 3 மட்டுமே ஆகும். ஆகவே இந்த பங்காளரின் பொறுப்பு 5000 தர 3 15000 ரூபாய். 5000 பங்குகள் தொடர்பிலும் அழைக்கப்படாதுள்ள 3 தர 5000 சமன் 15000 ரூபாய் மட்டுமே இவர் பொறுப்பாகும். இந்த கம்பெனிக்கு வெளியார் கடன் தீர்க்க முடியாத நட்டம் ஏற்பட்டால் அதனை தீர்ப்பதற்காக இவரிடம் வசூலிக்கக்கூடிய ஆகக்கூடிய தொகை இந்த 15000 ரூபாய் மட்டுமே ஆகும். ஆகையால் அவருக்கு இந்த கம்பெனி முறிவடைந்தால் ஏற்படக்கூடிய மொத்த நட்டத்தின் அளவு ரூபாய் 50000 மட்டுமே ஆகும். புனையால் வரையறுத்த பொறுப்பு கம்பெனி கலைக்கப்படும் போது கம்பெனி விதிகளில் திட்டமாக குறிப்பிடப்பட்டுள்ள அளவு கம்பெனி நட்டங்களை தீர்ப்பதற்கு பங்களிக்க கம்பெனியின் பங்காளர் ஏற்றுக்கொண்டுள்ள தொகை அளவுக்கு பங்காளரின் பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருத்தலை குறிக்கும். இப்பொழுது இத்தகைய பங்குகள் புனையால் வரையறுத்த பங்குகள் வழங்கப்படுவதில்லை, பொதுமக்களும் விற்கிறது. கம்பெனியானது அதன் பங்காளரிலிருந்து வேறான அலகாக தொழிற்பட முடிதல் சட்ட ஆளுமை என குறிப்பிடப்படுகிறது. கம்பெனிக்கு சட்ட ஆளுமை இருத்தலால் பங்காளரிலிருந்து வேறான அலகாக தொழிற்பட முடிவதால் பங்காளர் விலகிச் செல்லல், நோய்வாய்ப்படல், இறத்தல் போன்ற எதுவும் கம்பெனி செயற்பாடுகளை பாதிப்பதில்லை. கம்பெனி தொடர்ந்து நடத்தி கொண்டு செல்லப்படும். கணக்கு வைப்பும் கணக்காய்வும் சட்டத்தின்படி கட்டாயமானதாகும்.
கம்பெனி சட்டத்தில் குறிப்பிட்டதற்கிணங்க சட்டத் தேவை கட்டாயமாக பூர்த்தி செய்யப்படுதல் வேண்டும். கம்பெனி சட்ட விதிகளால் மட்டுமன்றி பங்காளர் வாக்குரிமை பலத்தினாலும் அங்கீகரிக்கப்பட்ட அகவிதியும் நிர்வாகத்தினால் கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டி இருக்கும். பங்காளரின் வாக்குரிமை பலமும் நிர்வாகத்திற்கு அவசியமாகும். வெவ்வேறு அடிப்படையில் கம்பெனிகள் வகைப்படுத்தப்படலாம். 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனி சட்டத்தின் 3வது சரத்தின்படி கம்பெனிகள் பிரதானமாக 3 வகைப்படுத்தப்படும். 1 வரையறுத்த கம்பெனிகள், 2 வரையறுக்கப்படாத கம்பெனிகள், 3 புனையால் வரையறுத்த கம்பெனிகள் என வகைப்படுத்தப்படும். இந்த பிரதான வகைப்படுத்தலுக்கு மேலதிகமாக கம்பெனி சட்டத்திலே வெவ்வேறு தன்மை கொண்ட கம்பெனிகளின் வகை விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதன்படியான ஏனைய கம்பெனி வகைகளையும் பாய்ச்சல் கோட்டு படம் ஒன்றில் காட்டலாம். பங்காளரின் பொறுப்பு வரையறுக்கப்பட்ட கம்பெனி வரையறுத்த கம்பெனியாகும். அகவிதியில் குறிப்பிட்ட அளவுக்கு பங்காளருடைய பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக பங்கொன்றின் வழங்கல் விலை 10 ரூபாய் எனில் அப்பொறுமதி முழுவதும் அழைக்கப்பட்டிருந்தால் 6000 பங்களை கொள்வனவு செய்துள்ள ஒருவர் 6000 தர 10 60,000 ரூபாய் செலுத்துதல் வேண்டும். அந்த நபர் கம்பெனிக்கு ஏற்கனவே ரூபாய் 60,000 செலுத்தி முடித்திருந்தால் என்ன காரணத்தினாலும் கம்பெனியை பொறுத்தவரை அவருக்கு எந்த பொறுப்பும் ஏற்பட மாட்டாது. பங்கு வழங்கலின் போது கம்பெனி ரூபாய் 8 மட்டும் ஒவ்வொரு பங்குக்கும் அழைத்திருந்தால் கம்பெனி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இன்னும் 6000 பங்குகள் தொடர்பாக 2 ரூபாய் படி 6000 தர 2 ரூபாய் 12,000 அவரிடம் கேட்க முடியும். 10 ரூபாய் பங்குல 8 ரூபாய் செலுத்தி இருந்தால் 2 ரூபாய் செலுத்தணும். இன்னும் அப்ப 2 தர 6000 12,000 ரூபாய் அவர்கிட்ட கேட்கலாம். அவருடைய பொறுப்பு அந்த அளவில் வரையறுக்கப்பட்டதாகும். வரையறுக்கப்படாத கம்பெனி அகவிதியில் குறிப்பிட்டாறு வழங்கப்பட்ட பங்குகளின் பெறுமதிக்கு பொறுப்பு வரையறுக்கப்படாத கம்பெனி வரையறுக்கப்பட்ட கம்பெனி எனப்படும். வரையறுக்கப்படாத கம்பெனி பொறுப்பு வரையறுக்கப்படாத கம்பெனி எனப்படும். அவ்வாறான கம்பெனியில் பங்கு கொள்வனவு செய்தவர் கம்பெனியின் பொறுப்புகளை தீர்ப்பதற்கு எந்த வரையறையுமின்றி கம்பெனியின் சொத்துகளுக்கு பங்களித்தல் வேண்டும். புனையால் உத்தரவாதம். வரையறுத்த கம்பெனி கலைக்கப்படும் போது கம்பெனி அகவிதியில் திட்டமாக குறிப்பிடப்பட்டுள்ள அளவுக்கு பங்காளர் அதன் கடன் தீர்ப்பனவுக்கு பங்களிக்க வேண்டிய கம்பெனியாக இருக்கும். இத்தகைய கம்பெனிகள் பொது நோக்க அடிப்படையிலேயே ஆரம்பிக்கப்படும். ஆகையால் பங்காளருக்கு கம்பெனிகள் பங்குலாகம் பகிர்வதில்லை. புதிய கம்பெனி சட்டத்தில் இலக்கம் 32 35 வரையான சரத்துகளில் உள்ள ஏற்பாடுகள் புனையால் வரையறுத்த கம்பெனிகள் தொடர்பானவை ஆகும். பங்குகளால் வரையறுத்த கம்பெனிகள் பங்குகளை வழங்கி மூலதனம் திரட்டும். இக்கம்பெனிகளில் பங்காளர் பொறுப்பு அவரவர் கொள்வனவு செய்த பங்குகளின் பெறுமதி அளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும். வரையறுத்த சொந்த கம்பெனிகள் பங்குகளையோ தொகுதிக்கடன்களையோ புனைப்பத்திரங்களையோ பிரசித்தமாக பொதுமக்களுக்கு வழங்க அனுமதிக்கப்படாத கம்பெனிகளாகும். அவை சொந்த கம்பெனிகள் எனப்படும். சொந்த கம்பெனிகள் ஆக குறைந்தது ஒரு பங்காளருடன் ஆரம்பிக்கலாம். ஆகக்கூடியது 50 பங்காளருடன் நடத்தப்படலாம். ஆக குறைந்தது பங்காளர் எண்ணிக்கை 1.
அதிகூடிய பங்காளர் எண்ணிக்கை 50 ஆகும். ஆக குறைந்த இயக்குனர் எண்ணிக்கை 1. இயக்குனர் ஒருவராக இருக்கலாம். உச்ச எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்படவில்லை. எத்தனை பேரும் இயக்குனராக இருக்கலாம். கம்பெனி சட்டத்தின் 27 ஆனா சரத்தின்படி கம்பெனி தனது பங்குகளையோ புனைப்பத்திரங்களையோ பகிரங்கமாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய முடியாது. கம்பெனி பேருடன் தனிப்பட்ட என்ற பதத்தையும் சேர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். சொந்த கம்பெனிகள் கம்பெனி நிதி அறிக்கைகளை கம்பெனி பதிவாளருக்கு வருடந்தோறும் சமர்ப்பிக்க தேவையில்லை. ஆனால் கம்பெனி பதிவாளர் கோரினால் மட்டும் நிதிக்கூற்றுகளை சமர்ப்பித்தல் வேண்டும். எல்லா பங்காளரின் சம்மதத்துடன் கடன் தீர் பரிசோதனையின்றி பங்கு லாபத்தை பிரித்துக் கொடுக்க முடியாது. பங்காளருக்கு பங்கு லாபம் கொடுக்கிறதால் கடன் தீர் பரிசோதனை செய்ய வேணும். ஆக குறைந்தது ஒரு பங்காளருடன் ஆகக்கூடியது பங்காளர் எண்ணிக்கை வரையறுக்கப்படாத பங்குகளையும் தொகுதிக்கடன்களையும் கொள்வன செய்ய பொதுமக்களுக்கு அழைப்பு விடக்கூடிய பங்குகளை சுதந்திரமாக கைமாற்றம் செய்யும் உரிமை கொண்ட பங்காளர் பொறுப்பு வரையறுக்கப்பட்ட சட்ட ஆளுமை கொண்ட வணிக அமைப்பு வரையறுத்த பொது கம்பெனி ஆகும். பங்குரிமையாளர் எண்ணிக்கை ஆக குறைந்தது ஒருவர். ஆகக்கூடிய எண்ணிக்கை மட்டுப்பாடுகள் இல்லை. பங்குகளையும் தொகுதிக்கடன்களையும் கொள்வன் செய்யுமாறு பொதுமக்களுக்கு பகிரங்கமாக விற்பனை செய்ய முடியும். ஆக குறைந்த இயக்குனர் எண்ணிக்கை 2 ஆகும். பட்டியல் படுத்த கம்பெனி தனது பெயருடன் பொது என்ற பதத்தை சேர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். பட்டியல் படுத்தப்படாத கம்பெனிகள், அது பங்கு சந்தையில பட்டியல் படுத்தின கம்பெனிகள் பொது என்ற தங்களோட பேரோட பொது கம்பெனி என்று பேரை சேர்க்கலாம், பொது என்ற சொல்லி சேர்க்கலாம். அப்படி பட்டியல் படுத்தப்படாத கம்பெனிகள் வரையறுத்த என்ற பதத்தை மட்டும் சேர்க்கலாம். பொது வரையறுத்த கம்பெனி என்று எழுதுகிறாரு, வரையறுத்த கம்பெனி என்று மட்டும்தான் எழுத முடியும். கம்பெனியின் நிதி அறிக்கைகளை கம்பெனி பதிவாளருக்கு வருடந்தோறும் அனுப்புவது கட்டாயமாகும். பங்கு லாப பகிர்வின் போது கடன் தீர் பரிசோதனை செய்தல் என்பன கட்டாயமாகும். இவை பொது கம்பெனியின் விசேட பண்புகளாகும். கம்பெனி சட்டத்தின் 261வது சரத்தின்படி இலங்கைக்கு வெளியே வணிக கர்மங்களை நடாத்துவதற்காக இலங்கையில் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி வரையறுத்த கரை கடந்த கம்பெனி எனப்படும். வெளிநாட்டில் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியாக இருந்த போதும் 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனி சட்டத்தின் ஏற்பாடுகள் இலங்கையிலும் கூட்டிணைக்கப்பட்டதாக கருதப்படுவதற்கு கம்பெனி பதிவாளருக்கு விண்ணப்பித்து பதிவு செய்யப்பட்ட கம்பெனி ஆனால் வணிக கருமங்களை வெளிநாட்டில் மட்டும் செய்ய எதிர்பார்ப்பதனால் அக்கம்பெனிகள் கூட கரைகடந்த கம்பெனிகளாகும். இந்த கம்பெனிகள் இலங்கைக்குள்ளே கர்மம் மாற்ற முடியாது, வெளியிலான் கர்மம் மாற்றணும், அது கரைகடந்த கம்பெனி. உருவாக்கல் பத்திரத்தை வருடந்தோறும் புதுப்பித்தல் வேண்டும். இத்தகைய கம்பெனிகள் தேசிய தேவையின் பொருட்டு அல்லது தேசிய பொருளாதார நிலையின் கருதியே உருவாக்கப்படும். கம்பெனி சட்டத்தில் 488வது சட்டத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இலங்கைக்கு வெளியே கூட்டிணைக்கப்பட்டு இலங்கைக்குள்ளே வணிக நிலையத்தை அமைத்த கம்பெனிகள் வெளிநாட்டு கம்பெனிகள் எனப்படும். 2007 இலக்கம் 7 கொண்ட புதிய கம்பெனி சட்ட ஏற்பாடுகள் கம்பெனியின் ஏனைய கர்மங்களில் செல்வாக்கு செலுத்துவது போல கம்பெனிகளின் கணக்கீடு தொடர்பிலும் செல்வாக்கு செலுத்துகின்றது. வரையறுத்த கம்பெனியின் உரிமையாளர்கள் கம்பெனி பங்குகளை கொள்வன் செய்துள்ள கம்பு பங்கு உரிமையாளர்கள் ஆகும். ஆனாலும் கம்பெனியின் நிர்வாக கர்மங்களை புரிகின்றவர்கள்
பங்காளரின் வாக்குப்பலத்தினால் தெரிவு செய்யப்பட்ட இயக்குனர் சபை உறுப்பினர்கள் மட்டுமே ஆகும். இவ்வாறு உரிமையும் நிர்வாகமும் வேறுபட்டிருப்பதால் எல்லா பங்காளரும் நிர்வாகத்தில் ஈடுபடவில்லை. தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் நிர்வாகத்தில் ஈடுபடலாம். வரையறுத்த கம்பெனியில் கணக்கீட்டு கர்மங்கள் சட்டத்தினால் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி 2007 இலக்கம் கொண்ட 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனி சட்டத்தின் 48, 49 ஷரத்துகளின்படி எல்லா வரையறுத்த கம்பெனிகளும் கட்டாயமாக கணக்கு புத்தகங்களை பேணுதல் வேண்டும். அவை வருடாந்த நிதி அறிக்கைகளை தயாரித்தல் வேண்டும். அதேபோல சட்டத்தின் 48 83 வரை உள்ள ஷரத்துகளில் கணக்கு வைப்பு முறைகள், கணக்கு வைப்பில் பின்பற்ற வேண்டிய சட்ட விதிகள், கணக்காய்வு, கணக்காய்வாளரை நியமித்தல், வருடாந்த அறிக்கைகள் போன்றவற்றின் எல்லா நியமங்களும் காட்டப்பட்டுள்ளன. அதை பின்பற்ற வேண்டும். வரையறுத்த கம்பெனி கணக்கீடு தொடர்பாக செல்வாக்குடைய வேறு சட்டங்களும் உள்ளன. 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனி சட்டம் அது கம்பெனிக்கு கட்டாயமானது. இலங்கை கணக்கீட்டு நியமமும் கட்டாயமானது. அகவிதி அதுவும் கட்டாயமானது. கம்பெனி கட்டாயமாக போன வேண்டிய புத்தகங்களும் அறிக்கைகளும் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. கம்பெனி பதிவு செய்யப்பட்ட காரியாலயத்தில் வைக்க வேண்டிய புத்தகங்களும் அறிக்கைகளும் இங்கு குறிப்பிடப்படுகின்றன. கம்பெனி சட்டத்தின் AII ஆவது பிரிவில் 116வது ஷரத்து கம்பெனியின் பதிவு செய்யப்பட்ட காரியாலயத்தில் பேணப்பட வேண்டிய புத்தகங்கள் எவை என குறிப்பிடுகின்றது. அவை கூட்டிணப்பு சான்றும் அகவிதியும், கடந்த 10 வருடங்கள் நடத்தப்பட்ட பங்காளர் கூட்ட அறிக்கைகள், வட்டி செலுத்துதல் பட்டியல், கடந்த 10 வருடங்களில் நடத்தப்பட்ட இயக்குனர் கூட்ட அறிக்கைகள், கடந்த 10 வருடங்களுக்கான இயக்குனரால் கொடுக்கப்பட வேண்டும் என நிச்சயிக்கப்பட்ட சான்று பத்திரங்கள், இயக்குநர்களினதும் செயலாளர்களினதும் பெயர் பட்டியல், கடந்த 10 வருடங்களில் தயாரிக்கப்பட்ட வருடாந்த அறிக்கைகளும் பங்குரிமையாளர்களுக்கு அனுப்பப்பட்ட எழுத்து ஆவணங்களும், கடந்த 10 வருடங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என நியமிக்கப்பட்ட நிதிக்கூற்றுகளின் பிரதிகள், தொகுதி கடனேடு, பங்கு பதிவேடு, கடந்த 10 வருட காலங்களுக்குள் வைக்கப்பட வேண்டும் என நியமிக்கப்பட்டுள்ள கணக்கறிக்கைகள்,